சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது ரொம்ப வீரியமாக போயிட்டு இருக்கு. முதல்ல திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல வந்து திமுகவினுடைய அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அது வந்து கூட்டணி அதிகமாகிடுச்சு, எதிர்பார்த்ததை விட அதிகமாக வச்சுட்டாரு. அவர் தோற்றுற போதுன்னு பயத்தில் நிறைய சேர்த்தாரா, இல்லை சரி தான் 234 இருக்குது எல்லாருக்கும் குத்து விடுவோன்னு அப்படி எதனா நினைக்கிறாரா என்னன்னு தெரில. தோல்வி பயம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ கூட்டணி சேர்ப்பாங்க. திமுகவுக்கு தோல்வி பயமா? ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? சொல்றது 5 ஆண்டுகள்ல நாங்க செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் மக்கள் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சரி, உதயசூரியனை போடுங்க, 214 தொகுதியில் போடுங்க. 214 தொகுதியில் உதயசூரியன் போடுங்க. 4 சீட்டு மதிமுக கொடுத்து அது 3 சீட்டில் உதயசூரியன் நிற்க வைக்கிறதுக்கு எதுக்கு அப்படி ஒரு கூட்டணி? அது 4 சீட்டுமே உதயசூரியன் நிறுத்திட்டு மதிமுகவே தேவையில்லையே. 5 சீட்டு கொடுக்கறதுக்காக சிபிஎம்முக்கு ஒரு இது இருக்குது சார். நான் என்ன சொன்னேன்னா 5 ஆண்டு கால சாதனை. பெண்களுக்கு நம்ம 2000 ரூபா போட்டுட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் வந்து செஞ்சுருக்கிறாரு, நான் இல்லைன்னு இல்லை. கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுத்தீங்க, 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்கு, அப்போ குழந்தைங்களுக்கும் படிக்கிறதுக்கு கொடுங்க, நான் முதல்வன், மருத்துவம், இல்லந்தேடி மருத்துவம், இவ்வளோ திட்டம் பண்ணியிருக்கோம்ல. சாதனை தானே. சாதனை இருக்கும்போது எதுக்கு இந்த உதிரி கட்சியெல்லாம்? டிஎம்டிகே மாதிரி ஒரு கட்சி, ஓபிஎஸ் மாதிரி ஒரு அரசியல்வாதிலாம் எதுக்கு? அவங்களாம் வந்து தான் அன்னாரி வாழ்த்தில் திமுகவை காப்பாற்றணுமா? திமுக பொதுவாக ஒரு கட்சி சார் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் வெற்றி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, போன வாட்டி நீங்கள் 2001 இருந்ததை விட இந்த வாட்டி இன்னும் பலவீனமாக இருக்கீங்க, அதனால் இவங்கெல்லாம் தேவைப்படுது. புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், எந்த கட்சி கூட்டணி வேண்டான்னு நினைக்கும் சார் இன்னைக்கு வரைக்கும்? திமுக பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்து அதிமுக நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க. போன வாட்டியை விட இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, பலமாக இருக்குது. ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா? அப்படி பலமாக சூப்பராக இருக்கிற ஒரு கட்சி எது இவ்வளோ கட்சியை சேர்க்கணும்? என்ன காரணம் சார்? அதாவது சொந்த கட்சிக்காரங்களை விட கூட்டணி கட்சிக்காரங்க நமக்கு பிடிக்குது. சரி, பிடிக்குது. அவங்க சின்னத்தில் அவங்கள நிற்க வைக்க வேண்டியதானே. பாவம் கமல் டார்ச் லைட்லாம் அடிச்சு ரிமோட்டெல்லாம் இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார். அவரை அவசர மீட்டிங் போடுற அளவுக்கு பண்ணி விட்டீங்க. அவரே வந்து இல்லை உதயசூரியன் இல்லைங்க. அப்போ எதுக்கு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி? ஆல்ரெடி நிறைய பேருக்கு அங்கீகாரம் போயிடுச்சு, வச்சிருக்கிறது கூட சிறிய கட்சி. அப்போ கூட்டணியே வச்சுக்கிறீங்க, சீட்டோ உதயசூரியன் நிறுத்துறீங்கன்னா அப்போ அது ஏதோ முரணாக இருக்குது. அது அந்த சந்தேகம் பத்திரிகையாளராக உங்களுக்கு தோணலையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அதிமுக தோத்த கட்சி, 10 வருஷம் தோல்வி, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் தோல்வி. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, தொடர் தோல்வி. ரைட்டுங்களா? அந்த கட்சி வந்து இது போதும், இந்த கூட்டணியே போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாங்க. வேற யாரையும் அவங்க போய் வேவுட்டு போய் யாரையும் கூட்டின்னு வரலையே. அப்போ இது ஏன் அவங்க அப்படி ஃப்ரீயாக இருக்கிறாங்க? தோற்று போகிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம். சரி, என்னப்பா நமக்கு என்ன, அப்படியும் இருக்கலாம். இல்லை, எனக்கு இதுவே போதும், ரெட்டலையில் அதிகமான இடத்துல நிற்க வச்சாவே நாங்கள் வெற்றி பெறுவோன்னு கூட ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்கா? என்டிஏ கூட்டணி பிரச்சனை இருக்குங்க. அரசியல் கட்சிகள்லாம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். திமுகவில் ஒண்டி பிரச்சனை இருக்குது, அதிமுகவில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மனா அதிமுக பேச்சாளரா? அங்கேயும் கட்சிகள் தானே, அங்கேயும் ஆசைகள் இருக்கும் தானே. அங்கேயும் பாஜக கேள்வி இருக்கு சார். இப்போ திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு, அங்க தொகுதி பங்கீடுல பிரச்சனை இருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த இடத்துல அதிமுகவை தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாமக, பாஜக, டிடிவி இவங்க 3 பேர் தான் இருக்கிற போது இந்த இடத்துல ஏன் ஒரு பிரச்சனை வருது சார்? பெரிய கட்சி இல்லை, அங்கெல்லாம் 6.5%, 3%, 1%, 1.25% அப்படி. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா 5%. மேபி ஐயா மருத்துவர் ராமதாஸை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு 2% கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 3% சின்ன டு சின்ன நிற்கும். அதிக மாவட்டத்தில் இந்த சைடு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்ன அளவுக்கு வளரல, ஆனால் காங்கிரஸ் கட்சியோட இன்றைக்கி பெரிய கட்சி, அது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அட்லீஸ்ட் தனியாக நின்று ஒரு பாராளுமன்ற தொகுதி தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தது. அந்த முயற்சி எடுத்தாங்க, தோத்தாங்க. ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கிறவங்களும் என்றைக்குமே பாராட்டும். அந்த விஷயத்தில் இப்போ தாவேக்கா தனியாக போகுது, பாராட்டும். இப்போது திருப்பி இங்கே வருவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5% வாக்கு வாங்க, பெரிய கட்சி. இப்போது அமமுக மக்கள் நீதி மையத்தை விடவும், மதிமுக விடவும், சிபிஐ விடவும், சிபிஎம் விடவும், விசிகா விடவும் பெரிய கட்சியா வாக்கு விகிதாச்சாரத்தில்? ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் 0. இதையும் தான் பார்க்கணும்.
விஜய் கிட்டத்தட்ட இந்த பொசிஷனுக்கு தான் போகிறாரு. வாக்கு விகிதாச்சாரம் கிடைக்கும், மேபி அவர் ஜெயிக்கலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கலாம். அப்போ அங்கே வந்து பெரிய கட்சிகள் இருக்குது. அதனால் அங்கே இது இன்னொன்று அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் எப்போ ஆரம்பித்தாங்க? இப்போ தானே ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியினுடைய தலைமை சொல்கிறாங்க, நாங்கள் நயினார் சொல்கிறாரு, பியூஷ் கோயல் வந்த உடனே டெல்லிக்கு போனதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? டெல்லிக்கு போனது வந்துட்டு எப்படி பார்க்குறது? அது விமர்சனம் ஆகுது, விமர்சனம் ஆக போகுது. அடிக்கடி டெல்லி போனால் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் போகல. கலைஞர் டெல்லி போனப்போ விமர்சனம் ஆச்சு. அம்மையார் ஜெயலலிதா டெல்லி போகாதனால அம்மையார் போகல அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படின்றது பேசணும். இதில் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது விமர்சனம் பண்ணுறோம், அடிக்கடி போய் பாஜக தலைமையை பார்க்குறது நல்லதில்லை. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோட அந்த தபால் வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டதும் விமர்சனம் தான். ஆனால் அதை அதிகமாக பேசுறது கிடையாது. ஒலிம்பியாடுக்கு மோடி அவர்களை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதை பற்றி விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஐஐடி மெட்ராஸில் அவருக்கு கருப்பு பல்லுன்னு விட்டு பேசினது அது ஒண்டி விமர்சனம் பண்ணும். அப்போ நமக்கு எது வசதியோ அதை விமர்சனம் பண்ணுறோம், எது நமக்கு வேணாமோ அதை வசதியாக விட்டு போகிறோம். அதாவதுங்க, ஒரு கால் ஸ்பேடு ஸ்பேடு. சரி, இப்போ இது ஒன்று, ஏன் பாஜக வந்து திமுகவில் இருக்கிறவங்க மீது யார் மீதுமே நடவடிக்கை எடுக்கல? இது வரணும், இதுவும் கேள்வி தானே. அப்போ இதுக்கு பின்னாடி எதனா அரசியல் கனெக்ஷன் இருக்கா? சார், யாரையுமே நம்பக்கூடாது. அதிமுக அவ்வளோ பிரச்சனை தோத்துது, அதிமுகவில் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? போன வாட்டி அமமுக தேவையில்லை, இப்போ எதுக்கு அமமுக சேர்த்துக்கிறீங்க? அந்த கேள்வியும் இருக்குல்ல. சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்ன, இப்போ திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்குது, திரும்ப அவங்க ஆட்சியில் வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 170 சீட்டில் நிற்கணும் அப்படின்னா தான் மெஜாரிட்டி கிடைக்கும்ன்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அந்த இடத்துல வந்து நிறைய கட்சிகளும் இருக்குது. ஆனால் அதிமுகவுக்குமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான கட்சிகள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த சிக்கல் இருக்கா? 170 வந்து போட்டி போட முடியாத நிலைமையில அதிமுக இருக்கா? இப்போ அதிமுகவுக்கு அந்த சிக்கல் கம்மி, பிரச்சனை இருக்கு. அதிமுகவுக்கு அந்த சிக்கல் ஒருவேளை 30 சீட்டில் வந்து பிஜேபி குறுக்கிட்டு ஒரு 8 சீட்டோ இல்லை ஒரு 10 சீட்டோ அமமுக கொடுக்குறாங்கன்னா அந்த என்டிஏல 40 சீட்டு போயிடுது. பாஜக தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு சில பேர் தாமரையில் நிற்கிறதுக்கு சிறிய கட்சிகள் தயாராக இருக்காங்க. அதிமுக தலைமையை ஏற்றுட்டு ஒரு சில சிறிய கட்சிகள் ரெட்டையில் நிற்க தயாராக இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி, ஏஎம்எம்கே ப்ளஸ் அதர் ஸ்மால் பார்ட்டிஸ், ஸோ மேக்ஸிமம் ஒரு 50 சீட்டில் அவங்கள நிறுத்துகிறாங்க. அப்படின்னா ரெட்டையில் மிச்சம் வந்து ஒரு 17 சீட்டு அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரு 175க்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு கிட்ட வந்து அஇஅதிமுக ரெட்டலை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக 30 சீட்டுக்கு குறைவாக அவங்க ஒத்துப்பாங்களா? இப்போ பெரிய மேஜர் அவங்க ஒத்துக்கிறதுங்க. காங்கிரஸ்காரங்களும் பாஜகக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. திராவிட கட்சிகள் தான் அவங்களுக்கு என்ன எவ்வளோ தகுதியோ அவ்வளோ கொடுக்கணும், அவங்க கேட்க தான் செய்வாங்க. காங்கிரஸ் 28 சீட்டு ஜாஸ்தி தானே சார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க சொல்கிறது வந்து 11% ஓட்டுக்கு வந்து பாஜக கேட்பாங்க. சார், உங்களுக்கு தெரியணும்ல, அண்ணாமலை சொன்னார்ல சார், 2 ரெட்டை இலை ஒரு தாமரை அப்படின்னு, அந்த இதில் சொல்கிறேன். அவர் சொல்லுவார், அவர் சொல்கிறதே இப்போ வேணான்னு சொல்கிறதுன்னு அவர் அப்படி தான் சொன்னார். மார்க்கெட்டிங் பீப்புள் ரொம்ப சூப்பராக தான் மார்க்கெட் பண்ணி வைப்பாங்க பொருளை, நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் சார். அதாவது திராவிட கட்சிகள் உதயசூரியனோ இல்லை அதிமுக ரெட்டையிலையோ அவங்க 170 சீட்டுக்கு மேலே நிற்கிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது. இந்த அடிப்படை 2 கட்சிக்கும் பொருந்தும், சமமாக பொருந்தும். ஆட்சியில் இருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி கட்சியாக பார்க்கும்போது 170 இஸ் அ சேஃப் நம்பர். மினிமம் 180 நிற்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட், வின்னபிலிட்டி இந்த 2 கட்சிக்கு தான் இருக்குது. ஸ்விங் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு கட்சிக்கு ஹெல்ப் பண்ணும், ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்னா 150 140 தொகுதியிலாம் மெஜாரிட்டி அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. பட் இந்த காலகட்டம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையா? அன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தார். கலைஞரோட செயல்திறன், கலைஞரோட அரசியல் புரிதல் ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்குவார், அதை என்னால் மேட்ச் பண்ண முடியாது அப்பான்றதை தாண்டி அவரோட சார் அவருக்கு பசி பட்னி சாதாரண பிரச்சனைலாம் புரியும் சார். போலீஸ்லாம் எல்லாத்துலேயும் தலையிடுறதெல்லாம் அவர் ரசிக்க மாட்டார். காவல்துறை எவ்வளோ தள்ளி வைக்கணுமோ அவருக்கு தெரியும். இவ்வளோ மோசமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்து கலைஞர் காலத்தில் இருந்தது கிடையாது. அவருக்கு வந்துங்க சார் பேசிக்கலி இஸ் எ கிரேட் ஹியூமன் பீயிங். ஒரு பத்திரிகை ஆசிரியர், பலமுறை விஷயங்கள் தெரியும், மக்களை நிறைய சந்திப்பார். சாதாரணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கிட்டோம். இ வாஸ் ஓப்பன். ஒரு
மிகப்பெரிய ஒரு ஒரு உழைப்பாளின்றதை தாண்டி இஸ் அ மேன் ஆஃப், அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டி கலைஞர். அவர்கிட்ட வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், கரப்ஷன் சார்ஜஸ் குற்றச்சாட்டு இருக்கும், சிம்பத்தி இருக்கும், எம்பத்தி இருக்கும், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. இப்போ இதே அம்மையார் ஜெயலலிதா எடுத்திங்கன்னா அவர் யாரை வேணால் நண்பர் ஆக்குவார் கலைஞர், இவங்க யாரை வேணால் எதிர்த்து விரோதி ஆக்குவாங்க. ஆனால் அந்த விரோதம் ஆயிடுச்சுன்னா இந்த சமரசம் ஆகிறதெல்லாம் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட. ஷீ கால் ஸ்பேட் அ ஸ்பேட் அண்ட் டேர். ஒன்று நீ இல்லைண்ணா பார்த்துக்கலாம் வா. அந்த அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ், ஃபாஸ்ட் டெசிஷன். போலீஸ் வந்து சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த மறுநாள் வந்து அந்த எஸ்பியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், யூ வில் பி ஷோன் த டோர். இந்த லாபி பண்ணுறது, கூட சுற்றுறது, அதிகாரிங்க சொல்கிறத வந்து கேட்குறது, சீஃப் செக்ரட்டரினா கூட பயந்து பயந்து தான் இருக்கணும். கட்சிக்காரங்களை வந்து இது பண்ணுறது, கட்சிக்காரங்களும் பயந்து இருப்பாங்க, அதிகாரிகளும் பயந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து மேபி ஃபஸ்ட்டு டேர்ம் கிடையாது, 2வது 3வது வாட்டி வந்தப்போ அவங்க ஷீ மேட் தட். அது வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆளுமையாக வந்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. அப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் வேறு. ஆனால் ஆனாப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா கட்சியில் ஊழல் கேஸில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஜெயில் தண்டனை பெற்றார்கள். அதுதான் உண்மை. அதேமாதிரி இவர் மேலே அவர் எதுவும் மாட்டல, ஆனால் அந்த கட்சி மீது தொடர்ந்து, சரி கட்சி மீது தான் வருதுன்னு பார்த்தா அதிமுகவில் யார் மேலெல்லாம் சொத்து குவிப்பு, சொத்து அதிகமாக சேர்த்த குற்றச்சாட்டு இல்லை கேஸுக்குதோ தேடி தேடி எடுத்துன்னு வந்து ஸ்டாலின் சார் சேர்த்துக்கிறார். கடைசியாக சேர்த்தவர் ஓபிஎஸ். அதெல்லாம் பார்க்குறதில்ல. என்னடா செந்தில் பாலாஜி அவ்வளோ பேச்சு பேசணுமே, நீ செந்தில் பாலாஜி தூக்கின்னு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அமைச்சராக்குறமே, ஜனங்க என்ன நினைப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, அதே செந்தில் பாலாஜிக்கு சாராயத்துறை தூக்கி கையில் கொடுக்குறோமே, இது விமர்சனமாமா, அதை பற்றி கவலைப்படையாது. அப்போது இந்த 2 கட்சிகளுக்குமே செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த 2 ஆளுமைகள் இல்லாதனால கட்சிக்கு செல்வாக்கு குறையல, கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால தான் அவங்களால 214 தொகுதியில் போய் நிற்க முடியுது. ஆனால் அந்த லீடர்ஷிப் இருக்குது இல்லையா, என்னால் 150 போட்டு 118 130 எடுக்க முடியுன்றது இருக்கு இல்லைங்களா, அது இவங்களுக்கு இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது. இன்னொன்று, அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு காரணம் they were 3 times or 4 times சீஃப் மினிஸ்டர் பை தென். 3 வாட்டியோ 4 வாட்டியோ அவங்கள சுயமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிஎம். எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டி வந்து ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், he was not directly elected. எதிர்க்கட்சி தலைவராக அவராக ஜெயிச்சிருக்காரு, 5 வருஷம் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவர் முதலமைச்சராக இவராக ஜெயிச்சிருக்காரு. இவங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகுது, இன்னொரு டேர்ம் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னும் போது மேபி அப்போ அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த ஆனவனா பியூஷ் கோயல் கூப்பிட்றாரு, நான்லாம் வந்து பார்க்க முடியாது, வேணா இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள், மாறலாம். இப்போ ராகுல் காந்தி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறார்ல, இப்போ சோடங்கர் அனுப்புகிறோம், மாணிக்கம் தாக்கூர்னு. அடுத்த முறைலாம் மேபி ஸ்டாலின் சார் திருப்பி கவர்மெண்ட் வராருன்னா இந்த மாதிரி எதனா ட்வீட் பண்ணால் கூட்டணி முறிவுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதே மாதிரி இப்போது சிஎம் பொசிஷன் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமினா, பிஜேபியில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்படி இருந்தால் வசதினா பாருங்கள், இல்லைன்னா இது வந்து பாராளுமன்ற தேர்தல், ஆல்ரெடி நான் போன வாட்டியே தனியாக போனவன், தனியாக போனவங்களும் தனியாக போகிறது தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், நான் என் வழியை பாருன்னு சொல்லிட்டு பிச்சுக்குவாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் நாங்கள் தனித்து போட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டார்ல சார், இப்போ என்டிஏவுக்கு அவர் வராதது அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா? நீங்கள் என்டிஏ கூட்டணி பின்னடைவு, என்டிஏ அவர் எதிர்பார்த்தாங்க சார், அதனால தான் அந்த கேள்வி. ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது காங்கிரஸ், ரைட்டா? அதுதான் நிறைய நேரம் ஓடிந்தது சார். காங்கிரஸ் அதிமுகவும் எதிர்பார்த்தாங்க. இல்லை, இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாகுது. என்னன்னா, விஜய் எல்லாம் கூப்பிட்டாங்க, விஜய் எல்லாம் கூப்பிட்டான்னு அவங்க வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா? சரி, விஜய் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா இவர் ஏன் வந்து அந்த லெவல் ஃபஸ்ட்டு போய் நடந்துக்கினாரு? ஏன் இவர் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருந்தார்? அது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. 2வது, இன்னி வரையிலும் கூட்டணின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அவரை நம்பி யாருமே வரல, நடுத்தரில் நட்டாத்தில் நிற்கிறாரு, ரைட்டுங்களா? அது முக்கியமா இல்லை எல்லாம் கூப்பிட்டாங்கன்றது முக்கியமா? யாரும் ஏற்றுக்கலைங்க. இவருங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் என்ன சொன்னார்? அப்படிலாம் இல்லை, இல்லாததை பேசாதீங்க, உங்கள் கூட்டணியில் வருவாங்க துணை முதல்வர், அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு அப்படியா? அப்போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லை. இவங்களா சும்மா ஒரு கற்பனை குதிரையை சொல்லுவாங்க, அதை தான் நம்ம பொழுதுக்கும் பேச போகிறோம். அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஃபேக்ட் ஆஸ் அண்ட் டேட், தாவேக்காக்கு கூட்டணியை ஏற்றுக்கிறதுக்கோ விஜயை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு அவர் அழைப்பு ஃபஸ்ட்டு விடுத்தது அப்படி தானே விட்டார், அதுதானே உண்மை. அதை இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம், அதை பேசுறது இல்லையா?
அவர் தானே அழைப்பு கொடுத்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மளை நம்பி வருவாங்கல்ல, சேர்த்துக்கணும்லன்னு. அது போயிட்டு இன்னைக்கு இப்படி மாற்றி, அப்போ கூட்டணி வரலை, யாரும் நம்மளை கண்டுகளை சீண்டலைன்றதை மறைக்கிறதுக்கு ஆதவர்ஜனா போன்றவர்கள் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு கலப்பி விடுறத இப்போ நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? அதுதானே உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தேதியில் ஐயா ராமதாஸ்க்கு கூட்டணி, அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கூட்டணி, இவருக்கு கூட்டணி இல்லை. உடனே நாம் தமிழர் கட்சி கூட்டணி. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, ஒன்று விட்டு சுத்தமாக கூப்பிட்டாரு, பழைய பங்காளி கூட்டணி கூப்பிட்டாரு, எதுவும் பேசுறது கிடையாது. எங்கள் நிலைப்பாடு இது. வேட்பாளர் முன்னாடியே அறிவிச்சுட்டு எதனா ஒரு பிரச்சனை இல்லை ஒரு விமர்சனம் இல்லைனா இது மாதிரி சீமான் அங்கே பேசினார் இங்கே பேசினாரு அதில் எதனா ஒன்று வருதா? இல்லை. அதுவும் புது கட்சி தானே, அதுவும் தனியாக நிற்கிற கட்சி தானே, அவங்களும் திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு தானே, நீங்களும் அது தானே. ஏன் அப்போ உங்கள் மேலே ஒண்டி வருது? ஏன்னா நீங்கள் கட்சி நடத்தாமல் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கட்சி நடத்துகிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேசு பொருள், இந்த பிரச்சனை ஏன் நாம் தமிழர் கட்சி மேலே வரல? இவர் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறார். அவரோட கட்சியை வளர்க்குறதுக்கோசரம், ஆதாயத்துக்கோசரம் அவர் போய் தெருவா உழைக்காம. சார் விஜய் சார் வந்துட்டு மோடியெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இல்லை அவர் பாஷையில் மோடிஜியெல்லாம் வர்த்தே கிடையாது. எப்படி மோடிஜியெல்லாம் வர்த்தே கிடையாது, நீங்கள் நினைக்கிறது இங்கே நடக்காது அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கன்னா பேசியிருந்தார். இல்லை 2 லைனில் ட்விட்டர் போட்டிருந்தா இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டுப்பீங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா மௌனமாக ஊமக்கோட்டா மாதிரி இருந்துங்கன்னு எதுவுமே பேசாமல் எல்லாரும் அவரை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதை அவர் ரசிக்கிறார். அதனால் வர வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கு அவர் தயாராகிட்டுருக்கார். அதனால் வர வாக்கு வந்து ஐயா விஜயகாந்துக்கும் ஐயா கமலுக்கும் நடுவுலையோ இல்லை அதை விட கூடுன்றது தான் என்னோட புரிதல். அதை தாண்டி அது வந்து எங்கேயும் போவார். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் மிக்க நன்றி சார். நன்றி. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.